கட்டி போடு. பாவமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் அருவருப்பாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீய சக்திகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் கழட்டி போடு. அப்பொழுது நீ அலைந்து திரிய மாட்டாய். இல்லை என்றால் நீ அலைந்து திரிவாய் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனிடத்தில் திரும்பினா தேவன் நம்மளை உயர்த்துவார். ஆனால் தேவனிடத்தில் எப்படி திரும்புகிறோம்? அதான் கொஸ்டின். கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தருடைய சப்தத்துக்கு கீழ்ப்படிதலே. ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அன்று கொடுக்கப்பட வேண்டும். அது வேதத்தை எந்த பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, எந்த தொழில் செய்கிறவன், ஓய்வு நாள் அது ஓய்ந்திருக்க வேண்டிய நாள். கணவன் மனைவி மாமனார் மாமியார் மச்சாங் கிச்சாங் எல்லாம் ஒன்றா இருக்கிற காலம் இருந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் இருக்கணும். அப்போ மீதி 6 நாளை எந்த சாத்தானும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போல்லாம் சாத்தானெல்லாம் எப்படிப்பட்ட சாத்தான்? அடிக்கடி சொல்லுவானே, பிஹெச்டி படித்த சாத்தான். நீங்கள் எம்ஏ எம்எஸ்சி பிஹெச்டின்னு இருக்கும். ஆனால் பிஹெச்டி சாத்தான் உங்களெல்லாம் தோக்கடிச்சு போடுவான். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு குடும்ப ஸ்திரீ சமையலுக்கு சாம்பாருக்கு உப்பு போடுறா இருந்தால் முதல்ல என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் போல் போடுவாங்க இல்லையா? அப்புறம் ஒரு கரண்டியில் கலக்கிட்டு கொஞ்சம் முள் எடுத்து கையில் ஊற்றி ஊதி நக்கி பார்ப்பாங்க, உப்பு சரியாக இருக்கா. அப்படி கரெக்டான அந்த உப்பை போடுவாங்க. இன்றைக்கி நம்ம நவீன படிப்புகள் படித்த எம்ஏ பிஹெச்டி எம்எஸ்சி பிஎஸ்சி என் முன்னாடிங்க சேர்த்து 7 டிகிரி வச்சுருக்கா. எப்படி உப்பு போடுவோம்? ஒரு அள்ளு அங்கே ஒரு போடு, வேணா நீ சாப்பிடு, ஒன்றி கூடும் இல்லை குறையும். அப்படி தானே பிரதர்? நம்ம கேட்டால் ஏன் சமையலில் உப்பு இருக்குன்னு கேட்டால் உங்கள் வாய்க்கு தான் உப்பு தெரியாது, சரியாக இருக்குன்னு. வேணா சாப்பிடு, நல்லா எலும்பி போகணுன்னு அர்த்தம். மனைவிமார்கள் ஒழுங்காக சாப்பாடு போடுவாங்களா? இன்றைக்கி ருசியான பதார்த்தங்களை போடுவோமா? எல்லாம் ஆம்பளைங்களே என் டீ கடையில் போய் நாக்க தொங்கி நிற்கணும். அது அரிச்சிருச்சாரு. சமைக்கிறதே இல்லை, ஒழுங்காக கொடுக்குறதே இல்லை. இன்க்ளூடிங் மை செல்ஃப், மை ஒய்ஃப் ஆல்சோ. சமையல் ஒரு மனிதனை உருவாக்கணும். எந்த கிருமிகளும் நம்ம சரீரத்தில் போகக்கூடாது. இன்றைக்கி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவமனைக்கு போகிற காரணமே தான், சமையல் கட்டு சரியில்லை. ஆனால் சமையல் கட்டு எப்படி ஆகணும்? ரொம்ப நீளமாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், இத்தனை அடியில் இருக்கணும். நம்ம வீடை கட்ட கஷ்டப்பட்டால் ஒரு பெட்ரூமே வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கிச்சனை வச்சுக்கிட்டு ஒரு டீயை போட்டு தராத தமிழக கிறிஸ்தவ பெண்கள் இருக்கிறாள்னு சொன்னால் இதுக்கு ஞானம் இல்லை. இன்றைக்கி வியாதிப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க, என்ன ஃபுட் பாய்சன் எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னு. நல்ல சாப்பாடை சாப்பிட்டா ஏன் ஃபுட் பாய்சன் வரும்? அதில் நல்ல பந்தியை வீட்டில் ஆயத்தம் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்கு கிச்சன் அழகு, கிச்சன் சரியில்லைன்னா மொத்தம் தீர்ந்து போச்சு. கடையிலெல்லாம் பொண்டாட்டிமார்களெலாம் வாங்கி கொடுக்காதீங்க. கடையில் பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, வாங்கியே கொடுத்துடாதீங்க. ஆனால் பொண்டாட்டிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாலும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு இந்த பேய்கறி, என்ன கறி? பேய்கறியை வாங்கி போட்டு பிள்ளைகளெல்லாம் அதான் சாப்பிடுவோம். இப்போ பிள்ளைகளுக்கு குச்சி சூப், என்ன சோப்பு? குச்சி மிட்டாய் வாயில் இருந்து கையில் செல்ஃபோனு. அப்போ தான் சூப்பிகிட்டே இருக்கும். அப்போ தான் ஒரு சூப்புக்கு ஒரு சாப்பாடை உள்ளே இறக்க முடியும். எல்லாம் செல்ஃபோன் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஆகவே இந்த தாய் தகப்பன்கள் எல்லாம் முதல்ல நல்லா ட்ரெயினப் பண்ணணும். நல்ல புளியங்கொம்பை வாங்கி அதை வெட்டி இடுப்புகளை நல்லா சதைச்சா சரியாயிடும். ஏன்னா வேதத்தில் நீங்கள் கீழ்ப்படி இல்லை, இன்னும் உலகத்தில் கீழ்ப்படிங்க. நிறைய பேர் சாப்பிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஜீரணம் ஆகலைன்னா ஒரு மருந்து, பசி எடுக்கிறதுக்கு ஒரு மருந்து, பாத்ரூம் போகிறதுக்கு ஒரு மருந்து, யூரின் போகிறதுக்கு ஒரு மருந்து, டென்ஷனுக்கு ஒரு மருந்து. டென்ஷனுக்கு மருந்து எடுப்பீங்களா பிரதர்? நீங்கள் டென்ஷனுக்கு டேப்லெட் என்ன எடுப்பீங்களான்னு கேட்குறேன். டென்ஷனுக்கு எடுப்பீங்க. அது எப்படி பிரதர் டென்ஷனுக்கு மாத்திரை?
புரியலை சொல்லிக் கொடுங்க. டென்ஷனுக்கு வேத வசனம் பிரதர், இருதய வியாதிக்கு வேத வசனம் தான். புலம்பல் 3:65 இருதய வியாதியை கொடுப்பீர், உன் முழங்கால்கள் தத்தளிக்கும் தண்ணீரே போல. கர்த்தர் கொடுக்குற வியாதி, புரியுதா? புலம்பல் 1:20 வீட்டுக்குள்ள மரணம், கர்த்தர் அனுப்புறது. உன் குடல்கள் எரிவந்தம் போல வரும், கர்த்தர் அனுப்புகிற வியாதிகள் எல்லாம். இதுக்கு போய் மாத்திரையும் புண்ணாக்கியம் வாங்கி சாப்பிட்டாச்சுன்னா இன்னும் வசனம் எதுக்கு இருக்கு? செத்தவனை பிழைக்க வைக்கிற வசனம் பைபிள், உயிருள்ள வசனம். சில கிறிஸ்தவ வியாபார ஸ்தலங்களில் 3 தெய்வங்களை பின்னாடி வச்சுருக்கணும். 3 தெய்வங்க, 1 இயேசு, 2 வேற. இதில் 3 எதையா நீ கும்பிடுற? வைராக்கியம் வேணுமா வேண்டாமா? வேணும். மருந்து செய்யாததை மகத்துவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். பிறகு அதுக்கு டென்ஷனுக்கெல்லாம் மாத்திரை எடுக்காதீங்க பிரதர், உட்காருங்க. இல்லையா? ஆகவே மனிதர்கள் இன்றைக்கு சம்பாதிக்கிற பெரும்பங்கும் மருத்துவமனைக்கு போகுது. ஒரு சர்ஜரி வருது, இல்லை ஒரு டெலிவரி வருதுன்னா 2 லட்சம் ரூபா செட் பண்ணி வச்சுருக்கணும். 2 லட்சம் ரூபா செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க இது நம்ம கத்திரிக்கோள் தான். அவநம்பிக்கை வந்து கர்த்தர் இருக்கிறார் பார்ப்பார், அந்த மனசாட்சி வரல. ஏன்னா உலகத்தை சார்ந்த சுபாவங்கள், அது பிஹெச்டி சாத்தானுடைய திட்டம். நான் தமிழ்நாட்டுக்கே அறைகூவல் விடுகிறேன். எந்த கர்ப்பிணி பெண்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுனா உங்களுக்கு சுகப்பிரசவம் தான், கேரண்டி, வாரண்டி. வேறு எந்த ஊழியம் எப்படி சொல்லாது, நான் சொல்கிறேன். நான் ஜெபித்து நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. சுகப்பிரசவம் தான். டாக்டர் கழுத்து குத்துற நிற்குதுன்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பணக்காரன் ஆகணுமா இந்த ஒழித்து வாங்க, ஆனால் பரிசுத்தமாகி தான் வரணும். இல்லைன்னா நான் பரிசுத்தமாக்கி தான் பண்ணுவோம். பாவத்தை பிடுங்காமல் எந்த விடுதலையும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பாவத்தை மறைச்சிட்டு இங்கே வந்தீங்கனாலும் பொத்தி பொத்தி அடிப்பார். ஒரு முறை வர்றான், 2வது முறை வரமாட்டான். வரக்கூடாது. திருந்தணும், நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். செத்தா போய் சேரணும், சேர வேண்டிய இடத்துல. அப்படி தீர்மானிக்கிறவங்க மட்டும் இந்த ஊழியத்தில் பிரவேசித்தால் போதும். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக இருக்கட்டுமே, கர்த்தரை விட எல்லா வேளையிலும் கூட. கோலியாத்து கொக்கரித்து வந்தாலும், சாரிபாத்து விதவை போல தத்தளித்தாலும், பயத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு சமகையை தடலாம். எதை குறித்தும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் அறிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் பயமே இருக்கக்கூடாது. பயம் இருக்குன்னா சாத்தான் அவங்கள்ட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சாத்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அவன் இருந்தால் தான் அந்த பயம் வரும். ஒரு கடன்காரனை குறித்து பயம், இல்லைன்னா ஒரு வங்கிக்காரனை குறித்து பயம், இல்லை ஒரு ஜப்தி நடவடிக்கை குறித்து பயம், இல்லை நாளை இன்னொருவனுக்கு பணம் கொடுக்கணும், அது கொடுக்க முடியல, அதை குறித்து பயம். இந்த பயம்லாம் சாத்தானுக்குரியது, பலன் தான் கர்த்தருக்குரியது. இந்த கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் வந்தால் இந்த பயம் ஓடி போயிடும். பயம் நிஜமாகவே ஓடி போயிடும். அவரை பற்றி கொண்டு இருங்க, உறுதியாக இருங்க. அதான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ
உன்னுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்வார். அதான் நம்முடைய தெய்வம். எல்லாருக்கும் செய்வார். காலதாமதமாகலாம் சிலருக்கு, ஆனால் திருந்துறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாருன்னு அர்த்தம். நீ திருந்த வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். திருந்தியாச்சுன்னா ஆசீர்வதிச்சுவார். இப்போ கட்டில் கிடந்த பெண்மணியை கொண்டு கன்வென்ஷன் கிரவுண்டில் வச்சாங்க. அந்த அந்த சகோதரி என்ன கேட்டிருப்பாங்க? இயேசுவே உம்மை நம்புகிறேன், என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கையான வார்த்தையை தேவன் அறிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் ஒரு டீச்சருக்கு ஊழியம் செய்தேன். அவங்களுக்கு இயேசுன்னாலே தெரியாது, அப்படி ஒரு ஊர். இன்னொரு கொட்டுன்னு இப்போ வேலை பார்க்குற இடத்துல தான் இயேசுன்னே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டு சபை மக்கள் சபை போதகர்கள் எல்லாம் நாங்கள் இமாலய மலையில் சபை கட்டுகிறோம், வடநாட்டில் சர்ச்சுகள் கட்டுறோம். போய் எண்ணி பாருங்கள் அவங்க கட்டின சர்ச்செல்லாம் எவ்வளோன்னு. இங்கே உள்ள காணிக்கையெல்லாம் வடநாட்டுக்கு போகுது. அங்கே சொக்கன் கோயில் தான் இருக்குது நிறைய, நம்ம கோயில் ஒன்றும் அங்கே இல்லை. கோயில் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் கொடுத்து நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே இயேசு அறியாத கிராமம் இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத கிராமப்புறங்கள் இருக்குது. சூடு சொரணை உள்ளவங்க, கோடிக்கணக்கில் பணம் வசூலிக்கிறவன்லாம் ஒவ்வொரு ஊரில் போய் ஒரு கோயிலை கட்டுங்கடா. ஏன்னா கர்த்தருங்களை உயிரோடு வச்சிருக்க மாட்டார். எரேமியா 23:1 செக்ஷனும் தண்டனையும் தான். அந்த அம்மா சொல்லுது இயேசுன்னா தெரியாது. ஒரு ஹைச்சம் வேற, ஒரு ஸ்கூல் ஹைச்சம் வேற. அவளுக்கு ஒரு பிரச்சனை. 7-8 வருஷமாக கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள். கணவன் லாட்ஜில், அவர் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணுவார், நிறைய ஃபைனான்ஸ். 2 பேரும் நல்லா தான் இருப்பார். 2 அழகுள்ளவர்கள் தான், 2 பிள்ளைகள் உண்டு. ஆனால் பிரிந்து இருப்பார்கள். பிரிக்கிறது பிசாசனுடைய வேலை. அதை யார் உணர்றது? இன்னைக்கு அந்த அம்மாட்ட சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் இன்று 9 மணிக்கு ஓம் புருஷன் ஓம் வீட்டில் வருவான். எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்தாங்க அது தெரியுமா? நிறைய வருஷம். பழைய சாட்சிய புக்கில் உண்டு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் எவனாவது சொல்லியிருப்பானா? சொல்கிறதுக்கு தான் துணிச்சல் வருமானு கேட்குறேன். நான் சொன்னேன், கர்த்தருடைய சப்தத்தை செவி கொடுத்தால் இன்றைய 9 மணிக்கு உன் வீட்டில் உன் புருஷன் இருப்பான். 2 விக்கிரகத்தை தொழுது கொள்கிறவர்கள் தான். அடுத்தபடியாக அந்த மகள், அந்த டீச்சர், அந்த ஹைச்சம் என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நான் எப்படி கேட்கணும் உங்கள் ஆண்டவர்கிட்ட? என் புருஷன் என் வீட்டில் 9 மணிக்கு வர்றதுக்கு நான் எப்படி கேட்கணும்னு. கூட நான் சொன்னேன், இயேசுவே என் தெய்வமே, என் புருஷனை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம், இவ்வளோ சொல்லுங்கள். அப்போ இதுவா ஜபம்? இதுவா ஜபம்னு கேட்குறாங்க. அவன் இதுதான் ஜபம். இதுவரைக்கும் நீ எப்படி கூப்பிட்ட? வேறு நாமத்தை நீ கேட்ட, பதிலளிக்கல. ஒன்றும் பதிலில்லை. ஒன்று இப்படி உட்காரும், ஒன்று இப்படி நிற்கும், இப்படி நிற்கும், அப்படி தானே? இவர் அப்படியல்ல. நீ கும்பிடுகிற தெய்வங்களை விட என்னுடைய தெய்வம் மகாபரிய தெய்வம் என்பதனை இன்று 9 மணிக்கு நான் அறிவிப்பேன். சவால் ஒழியா. சேலையை கட்டு, சேலையை புதுசாக வாங்கிக்கான்னு. அது கல்யாண புடவை இருக்குன்னு கட்டிக்கோ. அங்கே அந்தியூரில் நிறைய பூக்கள் கடை இருக்கும். எல்லோரும் பூக்கள் தான் நிறைய வைப்பாங்க. தலை நிறைய மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கோ, தலை நிறைய மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கோ. நான் கதை ஒன்று சொல்லுகிறேன், நிஜத்தை சொல்லுகிறேன். வாரி வச்சுட்டா மணவாட்டி மாதிரி உட்காரு, மணவாட்டி மாதிரி உட்காரு. இப்போவும் சொல்ல சரியாக 9 மணி. இதே மாதிரி ஒரு ஊழியம் புஷ்பா நகர சென்னையில் செஞ்சேன். ஒரு சுடுகாட்டில் சங்கூதுறவனுக்கு. இங்கே இப்படி
8 மணி ஆகிவிட்டது. சகோதரிக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஏம்மா எங்கே போகிறீங்க, நீங்கள் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க? பிள்ளைங்க கேட்குற கேள்வி. அந்த 8 மணிக்கு ஃபோன் எனக்கு வரும். சார் வருவாரா? உன் தெய்வங்களை விட என் தெய்வம் பெரியவர். இதுதான் பதில். 8:30. சார் வருவாரா? பயமாக இருக்குது. பிள்ளைங்களெல்லாம் வேறு மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா உன் புருஷன் தானே வர போகிறான், இன்னொருத்தனை வர போகிறான். 9 மணின்னு சொல்லியிருக்காருல்ல. 8:45 அடுத்த ஃபோனு, 8:50 அடுத்த ஃபோனு. என்னையே தீலும் கலக்கம் ஆக்கிட்டான். கர்த்தர் கர்ஜித்து சொன்னார், 9 மணின்னா 1 நிமிடம் கூடவும் செய்யாது, 1 வினாடி குறையும் செய்யாது. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வா என்று சொல்லுக்கு முன்ன ஐயா போனீங்க, அவர் கார் வந்துட்டு இருக்குன்னு உற்சாகமாக கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சூளை நெருப்பு அவர் என்னை காத்திடு.